சிந்துபகல் கிச்சனுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டோஃபு இட்லி எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் நான் என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னா, டோஃபு வந்து ஒரு 200 கிராம், அது கூட இட்லி மாவு ஒரு 1/2 கிலோ, தேவையான அளவு கொத்தமல்லி இலையிலையும் சின்ன சின்னதாக நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். டோஃபுவையும் நல்லா ஸ்கொயர் ஷேப்பில் நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து எப்பயும் மாதிரி நம்ம இட்லி மாவு ஊற்றுற மாதிரி ஊற்றி எடுக்கிற வேண்டியதுதான் ஃபஸ்ட்டு. ஸோ தண்ணி வந்து நல்லா சூடாகட்டும், அப்போ தான் வந்து இட்லி நமக்கு சாஃப்டாக கிடைக்கும். ஸோ தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இட்லி பாத்திரத்தில் நம்ம இட்லி மாவு ஊற்றி அதில் வந்து வச்சுருவோம். ஸோ அதுக்கு மேலே கட் பண்ணி வச்சுருக்கிற டோஃபுவோட பீசஸை அதில் நம்ம வந்து 1 அல்லது 2 நம்ம வந்து எந்த சைஸில் கட் பண்ணியிருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஸோ வச்சுட்டு அதுக்கு மேலே டெக்கரேஷனுக்காக என்ன பண்ணுறோன்னா கொத்தமல்லி தழைகள். இது டெக்கரேஷன் மட்டும் சொல்ல முடியாது, கொத்தமல்லி தழைகள் வந்து நல்ல டைஜஷனும் கூட, நமக்கு ரொம்ப வாசமாகவும் இருக்கும் இந்த மாதிரி சாப்பிடும்போது. ஸோ அது மேலே வந்து கொத்தமல்லி தலையிலையே நான் வந்து போட்டுக்கிறேன். போட்டு எப்பயும் மாதிரி நம்ம இட்லி வந்து ஒரு 5 to 10 minutes வந்து நல்லா வந்து வேக விட்டு எடுத்துக்கலாம். கீழேயும் வச்சுக்கிறேன், அதே மாதிரி மேல் உள்ளதுலேயும் வச்சுக்கிறேன். ஸோ நல்லா வேக விட்டு எடுத்து இந்த மாதிரி கொடுக்கும்போது காலையில் நம்ம பசங்களுக்கு நல்லாவே ஒரு ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு இட்லி வந்து நமக்கு வந்து கிடைக்கும். நம்ம எப்பயும் மாதிரி இட்லி செஞ்சு கொடுக்கும்போது பசங்களுக்கு வந்து ஒரே மாதிரி டெய்லி இட்லின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் இட்லி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா குழந்தைங்களாக இருக்கட்டும், பெரியவங்களுமே வந்து இது வந்து கண்டிப்பாக வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத மறந்துடாமல் கமெண்ட்ஸில் கொடுங்க. புது வியூவர்ஸ் யாரும் பார்க்குறீங்க அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பட்டனே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் கொடுக்குற அடுத்தடுத்த வீடியோஸையும் நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இது வரைக்கும் நம்ம வந்து இப்போவே வந்து ஒரு 15 டைப்ஸ் ஆஃப் இட்லிஸ் வந்து ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ இன்னும் வந்து ஒரு சில இட்லி வந்து இருக்குது. ஸோ அந்த இட்லியையும் நான் கூடிய சீக்கிரமே உங்களுக்கு வந்து எப்படின்றத போடுறேன். ஸோ இப்போ வந்து ஒரு 5 minutes வந்து நல்லா விட்டாச்சு. விட்டுட்டு இப்போ எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா வந்து இட்லி வேர்ந்து வந்துருச்சு. தொட்டு பார்த்துக்கோங்க, கையில் வந்து மாவு ஒட்டவே இல்லை. ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு இப்போ வந்து நம்ம சர்வ் பண்ணோம் அப்படின்னா சட்னி கூட ரொம்பவே சூப்பராக, பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், சாப்பிட்றதுக்குமே ரொம்ப டேஸ்ட்டான ஒரு ரெசிபி. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பை பை ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோ நான் உங்களை வந்து பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ்.